இங்க இருக்கேன். தக்ஷணா எங்க இருக்க? தக்ஷணா தக்ஷணா நான் கூப்பிடுறது கேக்குதா? தக்ஷணா தக்ஷணா நீ தானே எனக்கு தெரியும். ஏடா ஆச்சு சதீஷ், ஏன் இப்படி இருக்க? என்ன விடு, நீ எப்படி இருக்க? இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? நம்ம ஸ்கூல்ல லவ் பண்ற விஷயம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு நீ ஊரை விட்டு போறேன்னு சொன்னப்போ உன்னை பார்க்கலாம் வரும்போது தான் ஆக்சிடென்ட்ல போனதுதான் 2 கண்ணு. நீ இந்த நிலைமையில இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உன் மேல செம கோவமா இருந்தேன். நான் தான் உன் மேல கோவப்படணும். சென்னை விட்டு கோயம்புத்தூர் போனதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் அங்கேயே போயிடுச்சு, ஹாஸ்டல்லே. நீ இருந்த ஸ்பீடுக்கு நான் இல்லைனா வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பேன்னு நினச்சேன். எதுக்கு இன்னும் லவ் பண்ணி என் கை கால்லாம் போகிறதுக்கா? சரி, இவ்வளோ வருஷமா என்ன பண்ண? நீ போன அப்புறம் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் உன்னை பற்றி கேட்டேன். யாருமே தெரிலன்னு தான் சொன்னாங்க. நானும் தேடிலாம் பார்த்தேன். அப்புறமா வாழ்க்கை போகிற போக்கில் நானும் அப்படியே போயிட்டேன். நீ எங்கேயும் தேடலையா? என்ன தேடுற மாதிரியா இருந்துச்சு என்னோட லைஃபு. ஸ்கூலில் இருந்த மாதிரி தான் உன் பேச்சு சிரிப்பு எதுவுமே மாறல, அப்படியே தான் இருக்கு. ஸ்கூலில் பார்த்த சதீஷே இல்லையே. கோவப்படாம அமைதியா எல்லாம் புதுசாக இருக்கு. எல்லாம் மாறிடுச்சு. என் மேலே இருந்த லவ் கூடவா சதீஷ்? உன்னை லவ் பண்ண அளவுக்கு வேற யாரையும் லவ்வே பண்ணல. சரி, அதுக்கிட்டும் இத்தனை வருஷத்துல யாரையும் லவ்வே பண்ணலையா? நீயே இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருக்கிறப்போ நான் மட்டும் வேற யாராவது லவ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறியா? உண்மையாவா சொல்ற? பழசெல்லாம் வேணாம், வேற ஏதாவது பேசலாம். ஆமா, சென்னைக்கு எதுக்கு வந்த? என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சதீஷை பார்க்கலான்னு வந்தேன். ஓ, கரெக்டு தான். நீ பார்த்த, ஆனா அவனால் உன்னை பார்க்க முடியலையே. பார்த்தா தான் லவ்வா? இந்த 5 வருஷத்துல ஒரு வாட்டி கூட என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணலையா? அப்பப்போ தோணும், தனியாக இருக்கும்போது. உன் ஞாபகம் வரும்போதெல்லாம் உன் நினைவு மட்டும்தான் என் கூட இருக்கும். என்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க நீ. நீயும் தானே. சரி, போலாமா சதீஷ்? எங்க போக வேணாமா? இங்கே உன் கூடவே இருக்கணுமா? இருந்தாதான் என்ன, இதுக்கப்புறம் என்னை விட்டு போகாத.